பவர் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நேம் வச்சுருக்கீங்கன்னா வெப்சைட் நேம் என்ன நேமில் வச்சுருக்கீங்களோ அதே நேமில் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும். ஓகே ஓகே. அதே நேமில் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கணும். சூப்பர். இப்போ டீம்பி அப்படின்னு சொன்னால் டீம்பி வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, கூகுள் மூணுலேயுமே இதே பேர் இருக்கும். கூகுள் ப்ளஸ் யூடியூப் சேனல், ஈவன் லிங்க்டின், எல்லா சேனலுமே. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் 4 கஸ்டமர்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாங்கன்னா, அவுட் ஆஃப் 4 to 5 கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னா, ஆவரேஜாக 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களை ஆன்லைனில் எல்லா மீடியாலையும் செக் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வருவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் வர்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸில் செக்கும் பண்ணுறாங்க. புரியுது. செக் பண்ணையில் உங்கள் வெப்சைட் நேம் வந்து டீம்பின்னு வச்சுருக்கீங்க, சோசியல் மீடியா சேனல் வந்து டீம்பி ஸ்டுடியோன்னு வச்சுருக்கீங்க, அதில் வந்து இன்ஸ்டாகிராமோட சேனல் வந்து டீம்பி 3 to 4 அப்படின்னு வச்சுருக்கீங்க, யூடியூபோட சேனல் நேம் வேறு நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டீம்பிங்கிறது எப்படி அங்கே என்ன அத்தாரிட்டி இருக்குது? புரியுது. ஸோ ஒரே நேம் நீங்கள் வைக்கல, எல்லா இடத்துலையுமே சேம். அதுதான் பவர் ஆஃப் ஒன்.